கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் தான் நிலைத்திருக்கும். கர்த்தர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நிலைத்திருக்கிறது என்னது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு கீழே உண்டாக்கப்பட்ட எல்லாமே ஒரு நாள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். பொண்ணு, பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், புகழ்ச்சி எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா வசனம் மாத்திரம் மாயை கிடையாது, அது நிலைத்திருக்கும். நீங்க வசனத்தை கிளைம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரை இப்படி நீங்க சொல்லியிருக்கீங்களே, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களா, அப்புறம் ஏன் என் வியாதி விலகல? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லியிருக்கீங்கல்ல, வேத புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கீங்கல்ல. ஆண்டவரே, நீங்க எழுதி வச்சது 100க்கு 100 உண்மைதானே, அப்போ ஏன் என்ன ஆசீர்வதிக்கல என்று தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொன்னார். அப்ப ரட்சிப்பு வரலாம், நம்ம கிளைம் பண்ணலாம். அந்த வசனம் நிலை நிற்கும், நிலைத்திருக்கும். அப்போ வசனத்தை தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியும். இந்த ஆக்ட் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, இவங்களை கொண்டு இப்படி எழுதிருக்கிறீங்க, எரேமியாவை கண்டு இப்படி எழுதுனீங்க, ஏசாயாவை கொண்டு எழுதுனீங்க, அப்ப எழுதி வச்சிருக்கீங்களா? பேதுரு எல்லாரையும் கொண்டு எழுதுவீங்களா? ஆண்டவரே, ஏன் இது எனக்கு நடக்கல? நம்ம ஆண்டவரிடத்துல வசனத்தின்படி போகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு கூட வசனத்தை வச்சு பேசுது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்களே சொல்லி இருக்கிறதே. எப்படி சொல்லி இருக்கிறதே? நம்ம எத்தனை பேர் இந்த வசனத்துல நிலைத்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வசனத்துல நிலைத்திருக்கணும். அந்த வசனம் தான் இன்னைக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம். எந்த விதத்துல நீங்க இந்த வசனத்தை படிச்சாலும் அந்த வசனத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் இருப்பார். அந்த ரட்சகரை பற்றி சொல்வதற்கு தான் இந்த வேத புஸ்தகம். அது சுவிசேஷம், நல்ல விஷயங்கள் உள்ள காணப்படுகிற இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்கு பிரியமானவர்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம வசனத்துல நிற்கணும், வார்த்தையில நிற்கணும். யார் என்ன நினைச்சாலும் கவலைப்படக்கூடாது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.